ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் இன்றைக்கி மதியத்துலேருந்து ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ரூபாய் கவலை மீன் வாங்கினோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உரசி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். அதோடு சுண்டல் அவிச்சிக்கலாம். நான் மூக்கால்லையும் காராமணியும் ஒரு நைட்டு ஊற வச்சுருந்தேன். அதை அவிச்சிக்கின்னு தேவையான அளவு சால்ட்டு, அது க்ரீன் சால்ட்டு நம்ம சேனல்லே போட்டுக்கிறோம். அந்த சால்ட்டு போட்டுக்கின்னு குக்கர் விசில் போட்டுக்கின்னு 3 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் எப்பவுமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். அதோடு தேவையான அளவு அதான் க்ரீன் சால்ட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாம். மேக்னேட் பண்ணுறதுக்காக நல்லா கிளறி வச்சுன்னா நம்ம இது மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு நல்லா காரசாரமான மீன் எல்லாமே ஊறி வரும். அதை இப்போ வறுக்கிறதுக்கு குழம்புக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். அருமையான சாலை மீன் குழம்பு, மீன் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் க்ரீன் சால்ட், டைரக்ட் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு, சோள மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணால் தான் நம்மளுக்கு மீன் ஒட்டாத நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த பொருட்களும் சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இன்றைக்கி சாலை மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். சூப்பராக மேக்னேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக கிளறி வச்சாச்சு. இதில் ஒரு கிண்ணத்தில் மாற்றி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அதோடு குக்கர்லேயும் விசில் வந்தாச்சு. நம்ம சுண்டல் அவிச்சு வச்சுக்கிறோம். அந்த இடையில் நம்ம சாப்பிட்றதுக்காக சுண்டல் அவிச்சு வச்சுருப்போம். இன்றைக்கி லன்ச்சு கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு. காலையிலே நம்ம சேனலில் போட்டிருப்போம். மேங்கோ துவையலும் இட்லியும் சாப்பிட்டதுக்கே அதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் லேட்டாக தான் இன்றைக்கி லன்ச்சு ரெடி பண்ணிக்கிறோம். அதோட குக்கர்லேயும் விசில் போட்டாச்சு. அதோடு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். சுண்டலுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கின்னு நம்ம விசில் போட்டு வச்சுருந்த சுண்டலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான காரசாரமான சுண்டல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இடையில் உலையும் போட்டுக்கிறோம். அதோட தேங்காய் எண்ணெயை தான் நம்ம ஆட்டின்னு வந்தோம். நம்ம வீட்டு மரத்துலேயே செக்கு ஆடி எடுத்துகிட்டு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் பொரிக்கிறப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாசமும் ரொம்ப கமகமன்னு இருக்கும். அதோட ஃப்ரிட்ஜில் வச்சு 5 நிமிஷம் எடுத்தாச்சு. பாருங்க, மசாலா எல்லாமே ஊறி மீன் மேலே ஒன்றோட ஒன்று மசாலா ஒட்டியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சாச்சு. மீனை பொரித்து எடுத்துக்க போகிறோம். அதோடு அதுக்குள்ளே மணி 1 மணி ஆயிடுச்சு. நம்ம காஃபியும் சுண்டலும் சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு தேவையான அளவு காப்பித்தூள், தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கணும். நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை ஆயிடுச்சு. தேவையான பால் ஊற்றி கொஞ்சம் திக்காக போட்டு குடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட எண்ணெயும் காஞ்சாச்சு. மீனை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். சூப்பராக கலர்ஃபுல்லான சாலை மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதோடு மேலே கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அது காப்பியும் ரெடி ஆகிடுச்சு. சுண்டலும் காப்பியும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு சாலை மீனை திருப்பி போட்டுக்கலாம். குக் ஆகிடுச்சு. ஒரு 80% குக் ஆகிட்டுக்குது. அதனால திருப்பி போட்டுக்கலாம். உலையும் சோறு கொதிச்சாச்சு. கொதிச்சுன்னுக்குது. இன்னும் ஒரு 20% கொதிக்க சாப்பாடு வேகணும். மீன் திரும்பி இந்த சைடும் திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் அதோட சாதம் நல்லா மலர்ந்து வந்தாச்சு. சாதத்தை வடிச்சிக்கலாம். மீனும் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. அது மீன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களே ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. குழந்தைங்களோடு
சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கிறது வந்து நம்ம ரசித்து ருசித்து செய்தோன்னா சமையல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்காக நம்மளுக்காக செய்கிறப்போ எவ்வளோ வேலை செய்தாலும் அதுக்கு அலுப்பே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மீன் குழம்பும் வச்சுக்கலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். வெந்தயம் போட்டுக்கலாம். அதோட சின்ன வெங்காயத்தை வந்து 20 30 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். சூப்பராக இருக்கும் வாசனை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இடித்து எண்ணெய் வெந்தயம் போட்டுடலாம். அது கூட வந்து வெங்காயத்தை சேர்த்து இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். அதோடு ஒரு 20 பல் பூண்டை போட்டுக்கலாம். இது மெயினே வந்து நம்ம மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு தேவையான 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குன்னு வதக்கி விடுங்க. அதுவும் 3 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதை கிளறி விடுங்க அடி பிடிக்காத அளவுக்கு. அதோட நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த தக்காளி நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அதோடு பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம் உடச்சி. பச்சை மிளகா மாங்காய் மீன் குழம்புல போகிறது டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும். தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதோடு புளியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்துக்கின்னு தேவையான தண்ணி ஊற்றிக்கின்னு நல்லா கொதிக்க விடலாம். அதோடு வந்து புளிச்சக்கீரையும் கடைஞ்சி போகிறோம். சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு காம்பினேஷன். கறி குழம்பு கூட இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து முருங்கைக்கீரை வந்து சித்தி வீட்டு தோட்டத்தில் தான் வந்து கிளின்னு வந்தோம். பச்சை மிளகாவும் சேர்த்து கிளின்னு வந்துட்டோம். சூப்பராக பசுமையான புளிச்சக்கீரையும் பச்சை மிளகாவும் தோட்டத்திலே கிளின்னு வந்துட்டோம். அது வந்து 4-5 டைம் மண் தூசிலாம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நல்லா 5-6 டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் டைப்லேயே வந்து கனமான பாத்திரத்தில் குக்கரில் தான் வேக வைப்போம், விசில் விடாத. பச்சை மிளகா வந்து புளிச்சக்கீரைக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோடு வந்து 2 கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துனா சும்மா 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையானாலும் மஞ்சத்தூள் போட்டுக்கின்னு குழம்பு நல்லா கொதித்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு வந்து சாலை மீனை வந்து சேர்த்துக்கலாம். அதோட மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காவும் மீனும் வந்து ஒன்றா சேர்த்தா தான் மாங்காய் வந்து நம்மளுக்கு குழையாத நல்லா கிடைக்கும். அதோடு வந்து அந்த குக்கர்லேயே மூடி போடாதே அப்படியே வேக வைக்கணும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெயில் சாலை மீன் குழம்பு மாங்காய் போட்டு சின்ன வெங்காயம்லாம் இடித்து சேர்த்து சூப்பரான இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோடு குக்கர்லேயே வந்து விசில் போடாத அப்படியே வந்து ஓப்பன்லேயே வந்து வேக வச்சிடும். இப்போ வந்து அது கடைஞ்சிக்கலாம். மண் சட்டியில் தான் கடையணும். அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம். அது வந்து வாழ்வு அதிகமாக இருக்குன்றதுனால வந்து அது வேண்டான்றதுனால அது கீழே ஊற்றிட்டு வெறும் கீரை மட்டும் கடைஞ்சி எடுத்துக்கலாம். புளிப்பும் அதிகமாக இருக்கும். மண் சட்டியில் போட்டு நல்லா கடைன்னு கடைஞ்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு மண் சட்டியில் கடைஞ்சால் தான் நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா கடைஞ்சி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை வந்து 5-6 பேர் சாப்பிட்லாம். நல்லா சாப்பாட்லேயே பசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா சூப்பராக கடைஞ்சிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிஞ்சு வந்தாச்சு கல் சட்டியில் நல்லா மசிஞ்சு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சிக்கு நம்ம புளிச்சக்கீரை கடையிலும் ஒரு சின்ன தாளிப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தேவையான அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், கீரைக்கு வந்து கடுகு சேர்க்கத்தால சீரகம், காஞ்ச மிளகாய், அதோடு இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கிறோம். தோலோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். அதோடு கடைஞ்சி வச்ச கீரையை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எண்ணெய் மிதந்து மேலே வரும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்டிமேட்டாக இருக்கும் இந்த புளிச்சக்கீரை கடையல். எங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எங்கள் ஊரில் எது ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட பாத்திரம்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட உட்காந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட ஆவி பறக்க சாதம், சாலை மீன் பொரிச்சது, புளிச்சக்கீரை கடையல், நம்ம சாலை மீன் மாங்காய்லாம் போட்டு சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்தா சாலை மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.